அப்படியே இவர் எல்லா விஷயத்திலும் பொறுப்பாக இருந்து கிழிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு நம்ம கோபி வந்துட்டு கடைக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் வந்துட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. கடையில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துட்டு கிடையாது. இவருக்கு மட்டும்தான் 1000 பிரச்சனை இருக்குது. அதனால் வந்துட்டு இவர் மட்டுமே வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு கேள்வி கேட்கலாம். அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு பார்த்துட்டு நீ இப்படிலாம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, கடையில் வந்துட்டு ஆள் வர மாட்டாங்க, பிஸ்னஸ் எல்லாமே வந்துட்டு ஊற்றி மூடிடும், கடைசி நீ நடுத்தருக்கு வர வேண்டியதான், இதெல்லாம் வந்துட்டு பண்ணாதடா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. குடிச்சிட்டு நீ வந்துட்டு பாரில் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்த, உன்னை காப்பாற்றினதே உன்னோட பசங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எழில் வந்துட்டு என்னை சுத்தமாக மதிக்க மாட்டான், இதில் இது வேறு நடந்துருச்சா அப்படின்னு வந்துட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு காரணம் வந்து அவங்க அம்மா தான். முதல்ல வந்துட்டு அவளை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் துரத்தணும் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு சரியாக வந்துடும். எப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு என் வாழ்க்கையில் குறுக்கிட்டாங்களோ அதுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ராதிகா மேலே எனக்கு ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் ராதிகாவோட அவங்க அம்மா வந்துட்டு ராதிகா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. கை வாங்குற நிலைமைக்கு வந்துட்டு போயிடுச்சா, நான் வந்துட்டு பாரு அவர் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, அவங்க அம்மா வந்துட்டு பண்ண வேலைக்கு வந்துட்டு நான் ஸ்டேஷனில் கூட உள்ள தூக்கி வைக்கலாம், ஆனால் அதை நான் பண்ணாமல் இருக்கேன் உனக்காக அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கன்பாஸ் சொல்லி